வருஷத்தில் 2 நாள், அந்த 2 நாளில் எந்த ஒரு நல்ல விஷயம் தொடங்கினாலும் நல்லா அமையும்ன்றது நம்பிக்கை. அது ஒன்று விஜயதசமி, இன்னொன்று அக்ஷய திருதியை. அந்த அக்ஷய திருதியை நாளைக்கு தான் 30/4/2025. அக்ஷய திருதி அன்னைக்கு கட்டாயமாக செய்யக்கூடிய விஷயம் தானம். உங்களால் எந்த பொருள் வாங்கி இல்லாதவங்களுக்கு கொடுக்க முடியுமோ கொடுங்க. அக்ஷய திருதி அன்னைக்கு நீங்கள் தானம் கொடுத்தா இந்த வருஷம் முழுக்கமும் நீங்கள் கொடுக்குற இடத்துல இருப்பீங்க. யார்கிட்டையும் நீங்கள் போய் கை நீட்டி நிற்கணும்னு அவசியம் இல்லை. இதுதான் ஐதீகமாக கருதப்படுது. பழச்சாறு, பழம், ஒரு வாரத்துக்கு தேவையான மளிகை பொருள், இல்லை செருப்பு, கொடை, இது போல் பல பொருள்களை நீங்கள் வாங்கி இயலாதவங்களுக்கு தானமாக கொடுக்கலாம். வெயில் காலத்தில் நீர்மோர் கூட அக்ஷய திருதி அன்னைக்கு தானம் கொடுக்கலாம். கரும்புச்சாறு வாங்கி தானம் கொடுக்கலாம். தேனில் ஊற வச்ச நெல்லிக்காய் வாங்கி தானம் கொடுக்கலாம். நாளைய தினம் தேனில் ஊற வச்ச நெல்லிக்காயை நீங்களும் சாப்பிடலாம். இந்த தானங்கள் செய்யும்போது உங்களோட வீட்டில் பொன் பொருள் தன தானிய சேர்க்க அதிகரிக்குது. மேலும் மேலும் தானம் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் புண்ணியத்தையும் உங்களுக்கு சேர்க்கும். இதுதான் முதல் விஷயம். 2வது, அக்ஷய திருதி அன்னைக்கு புதுசாக சுப காரியங்களை துவங்கலாம். உங்களுக்கு எந்த விஷயங்களை புதுசாக இப்போது துவங்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை அக்ஷய திருதி அன்னைக்கு துவங்கலாம். புது தொழில் துவங்கிறது, புதுசாக ஏதாவது வேலை ஆரம்பிக்கிறது, இன்னைக்கு நாளில் நீங்கள் செய்யும் புது ஆரம்பம் நல்ல வளர்ச்சி கொடுக்கும், அபரிதமான லாபத்தை கொடுக்கும். புதுசாக இன்னிலேருந்து ஒரு மந்திரத்தை சொல்ல துவங்கலாம். புதுசாக இன்னிலேருந்து வாழ்க்கையில் முன்னேற ஒரு உறுதிமொழி மேற்கொள்ளலாம். இது போல் நல்ல விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த நாளில் துவங்கினா தடைப்படாமல் இருக்கும். அக்ஷய திருதி அன்னைக்கு வீட்டுக்கு தேவையான உபயோகமுள்ள பொருட்கள் எல்லாம் வாங்கலாம். இப்போது உங்கள் வீட்டில் தேவைக்கேற்ப நம்ம ஏசி வாங்குறதோ, இல்லை சமையல் அறைக்கு மிக்சி வாங்குறது, கிரைண்டர் வாங்குறது, இது போல் அத்தியாவசியமான தேவைகள் பொருள்கள்லாம் வாங்குறதும் நல்லதுன்னு சொல்கிறாங்க. இந்த நாளை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். தேவை இருந்தால் மட்டும் வாங்குங்க. அனாவசியமான செலவு இந்த நாளில் நம்ம செய்ய வேண்டாம். உங்களுக்கு வீட்டில் திருமணம் வச்சுருக்கீங்கன்னா சுபமுகூர்த்தப்படி பட்டு வாங்க இந்த நல்ல நாள். தங்கம் வாங்கலாம், வெள்ளி வாங்கலாம், மெட்டி வாங்கலாம். அந்த மங்களமான பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம இந்த அக்ஷய திருதி நாளில் வாங்கலாம். கட்டாயம் கடன் வாங்கித்தான் தங்கம் வாங்கணும்னு அவசியம் இல்லை, இருந்தால் வாங்குங்க. சொல்லப்போனால் கடன் வாங்கி அக்ஷய திருதியில் தங்கம் வாங்கினா அது உங்களுக்கு நிச்சயம் பெரிய அளவில் லாபத்தில் கொடுக்காது, கஷ்டத்தை கொடுக்கும். நினைவில் வச்சுக்கோங்க. அக்ஷய திருதி அன்னைக்கு முக்கியமான கடன் வாங்கக்கூடாது. அடுத்தடுத்து கடன் பெருக துவங்கிடும். நினைவில் வச்சுக்கோங்க. அக்ஷய திருதி அன்னைக்கு சிவன் கோயிலுக்கு சுத்தமான மஞ்சள் தூள் அல்லது மஞ்சள் கிழங்கு வாங்கி தானம் கொடுக்கறது சிறப்பான பலன் தரும். சுவாமிக்கு மஞ்சள் நிற பூக்களையும் வாங்கி தானமாக கொடுக்கலாம். அக்ஷய திருதி அன்னைக்கு வீட்டுக்கு பயன்படுத்துகிற மஞ்சள், கல்லுப்பு, பச்சரிசி, துவரம்பருப்பு, இது போல் மளிகை பொருள்களில் வாங்கினா நம்மளுக்கு நன்மை சேரும். வெள்ளை நிற மல்லிகைப்பூவை அக்ஷய திருதி அன்னைக்கு வாங்குறது ரொம்பவே சிறப்பு. இதெல்லாம் உங்களுக்கே தெரியும். அக்ஷய திருதியை அன்னைக்கு என்ன மந்திரம் சொல்கிறது அதை நம்ம இப்போ பார்க்கலாம் பாருங்கள். மகாலட்சுமியோட கடைக்கண் பார்வை நம்ம மீது விழறதுக்கு சொல்ல வேண்டிய அந்த மந்திரம் என்னன்னு பார்க்கலாம். ஓம் லக்ஷ்மி தேவி மாம் சரணம் சரணம் பிரபத்யே. இந்த மந்திரத்தை அக்ஷய திருதி அன்னைக்கு 27 முறை இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்கள். மனசில் அத்தனை சந்தோஷம் கிடைக்கும். பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும். அக்ஷய திருதி அன்னைக்கு இந்த மந்திரத்தை சொல்ல துவங்கணும். அடுத்தடுத்த நாட்களில் விடாமல் உங்களுக்கு நேரம் கிடைக்கிற போதெல்லாம் இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்கள். நீங்கள் முன்னேற்றத்தை அடைவீங்க. ஒருவேளை உங்களுக்கு தைரியம் வேணும்னாலும் அந்த மந்திரத்தில் லக்ஷ்மின்ற வார்த்தையை எடுத்துகிட்டு துர்க்கைன்ற வார்த்தையை சேர்த்துக்கோங்க. ஓம் துர்கா தேவி தேவிமாம் சரணம் சரணம் பிரபத்தியே. இது தைரியத்தை கொடுக்கும்னு சொல்கிறாங்க. அதே போல் பிள்ளைகளுக்கு படிப்பு தேவைன்னா சரஸ்வதி போட்டுக்கலாம். ஓம் சரஸ்வதி தேவிமாம் சரணம் பிரபத்தியே. இப்படியே கூட இந்த மாதிரி மந்திரத்தை சொல்லலாம். இது போல் உங்களோட வாழ்க்கையில் என்ன வளம் அதிகமாக வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் மந்திரத்தை மாற்றி